ஹாய் மக்களே, பட்டுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு சீக்கிரமே திறக்க போகிறாங்க. இது எங்கே இருக்குன்னா நரியம்பாளையத்தில் இருக்குது. இனிமேல் வந்து நிஷா வந்து பஸ்ஸெல்லாம் ஏற வரணும்னா இங்கே தான் வரணும். ஆமாம், இங்கே தான் வந்து பஸ்ஸை ஏறணும். பஸ் இறங்கணும். ஷேர் ஆட்டோ அது செலவுக்கு செலவு தானே. இது சரியான அவுட்டரில் இருக்குது. நம்ம தஞ்சாவூர் ரோட்டில் வந்து பாளையம் ஸ்டாப் இருக்குல்ல, ஸ்கூல் எங்கடி இருக்குது? இப்போ தாண்டி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஏதோ ஸ்கூல் கிரவுண்டு போல் இருக்குது. பிள்ளைங்க வரமா நீங்கள் தியா. ஆமாம், யூடியூப்பில் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க புது பஸ் ஸ்டாண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். டூர் மாதிரி எல்லாம் நிறைய பேர் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. இங்கிட்ட இலவு விழுந்துருச்சு. இலவு விழுந்ததுனால பணம் வந்துக்கிட்டு இருக்கு. தர்ணீஸு ஆடுறா, ஒரு டான்ஸை போடுறா. அங்கிட்டு இது டெத்து, அங்கிட்டு அட்டி தூள் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழ் வாழ்கன்னு தான் போட்டிருக்காங்க. இப்போ தான் வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. சீக்கிரம் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு திறக்கட்டும். திறப்பு விழாவுக்கு வருவீங்களா நிஷா? முக ஸ்டாலின் வருவார். ஸ்டாலின் வந்து திறப்பார். சரியா? நீ பார்த்துருக்கியா நேரில் முக ஸ்டாலினா? நிஷா நேரில் நிஷாவுக்கு இன்னும் கை காமிச்சிட்டு போனார். இப்போ இல்லை, அது கொரோனா டயத்தில் தடவை முதலமைச்சராகி அப்போ தான் வந்து பதவிக்கு வந்து திருச்சி வாசன் நகர் ரெட்டவாய்க்கால்கிட்ட வந்து கை காமிச்சிட்டு போனார். அப்போ பார்த்தது நிஷா. ஓகே தர்ணீஸு தியா, பட்டுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்குங்க மக்களே. ஓகே கிளம்புவோமா? ஓகே பாய் பாய் பாய், நாங்களும் கிளம்புறோம்.